ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாஸ் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அக்குள் பகுதியில் இருக்கக்கூடிய கருமையை போக்கிறதுக்கான ரொம்ப சூப்பரான ஒரு ஹோம் ரெமெடி தாங்க பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அக்குள் கருமையை போக்க கடைகளில் கிடைக்கக்கூடிய க்ரீம்களை வாங்கி பயன்படுத்துவாங்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முழுமையான பலன் கொடுக்கறது இல்லைங்க. இப்படி வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம அக்குள் பகுதியில் உள்ள கருமையை ரொம்ப சுலபமாக போக்கிடலாம். அக்குள் பகுதியில் ஏன் அதிகமான கருமை ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வியர்வை, அது மட்டும் இல்லாமல் இறந்த செல்கள் எல்லாம் அக்குள்ளே தங்கிறது. இதனால் பார்த்திங்கன்னா அக்குள் பகுதி கருமையாக மாறிடுது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெமடி எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோஸை புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் அப்லோட் பண்ண புது புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இந்த ரெமடி பார்த்திங்கன்னா நம்ம 2 ஸ்டெப்பில் செய்யப்படுங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்க்ரப்பிங். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரப் செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பவுல் எடுத்துருக்கேங்க. இதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. வெள்ளை சர்க்கரைக்கு இறந்த செல்களை போக்கக்கூடிய தன்மை இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கருமை நிறத்தையும் போக்குது. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது 3 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கலவையை எடுத்து உங்களுடைய அக்குள் பகுதியில் தடவி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா மசாஜ் கொடுங்க. 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா குளிர்ந்த நீரில் வாஷ் பண்ணிடுங்க. இதில் சேர்த்துருக்கக்கூடிய தேன், எலுமிச்சை எல்லாம் பார்த்தீங்கன்னா இறந்த செல்களை நீக்கி கருமை நிறத்தை போக்குதுங்க. இப்போ நம்ம மாஸ்க் செய்யலாம். இந்த மாஸ்க்கை நம்ம போடும்பொழுது பார்த்தீங்கன்னா அக்குள் பகுதி கருமை நிறத்துலேருந்து வெண்மை நிறமாக மாறிடும். இந்த மாஸ்க் செய்யறதுக்கு ஒரு பவுல் எடுத்துருக்கேங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். அரை மூடி எலுமிச்சை சாறு சேர்த்துக்கிறேங்க. பாதி தக்காளி எடுத்து அதோடைய ஜூஸை இதில் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா சோடா உப்பு சேர்க்கறதுனால சருமத்தில் அரிப்பு, எரிச்சல் ஏற்படும்னு நினச்சி பயப்படுறாங்க. அதெல்லாம் எதுவுமே ஆகாதுங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய எலுமிச்சை, தக்காளி, அது மட்டும் இல்லாமல் தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சருமத்தில் எந்த ஒரு பாதிப்பையும் உண்டாக்காது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த கலவையை எடுத்து உங்களுடைய அக்குள் பகுதியில் தடவி விடுங்க. ஒரு 2 அல்லது 3 நிமிஷம் நல்லா மசாஜ் கொடுங்க. 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த எலுமிச்சை, தக்காளி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ளீச்சிங் தன்மை உடையதுங்க. அக்குள் பகுதியில் இருக்கக்கூடிய கருமையை நீக்கி நல்ல வெண்மை நிறத்தை கொடுக்குது. இந்த ரெமடியை வாரத்துக்கு ஒரு 2 தடவை செஞ்சுட்டு வாங்க. உங்களுடைய அக்குள் பகுதியில் இருக்கக்கூடிய கருமை நிறமானது முற்றிலுமாக நீங்கிடும். நீங்களும் இந்த ரெமடியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.